நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை டக்குன்னு எடுத்தீங்கன்னா நான் உங்கள் சொன்ன டைமுக்கு முடிச்சுடுவேன். எப்போங்க மத்தியானம் தப்பாக படிக்கிறீங்க சிஸ்டர்? யார் அது படிச்சது? கை தூக்குங்க. யார் படிச்சது? மத்தியானத்தில் தேடுவர்கள்னு போட்டிருக்கோம். 10 நாளாக படிங்க, திருப்பியும் படிங்க. அப்படியா? ஓ, நான் தான் தப்பு சொல்கிறேன், சாரி. அப்போ எப்போ தேடணுமா? அதிகாலையில் தேடினா என்ன பண்ண முடியும்? கண்டறிய முடியும். அதில் இன்னும் ஒரு வசனத்தை எடுத்து பாருங்க. மார்க்கு 1:35. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ தேடணுன்றத ஆண்டவரே சொல்லுவார். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு நகரமா வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே இவர் யார் சொல்லுங்க? அது இயேசு. எப்பமா? இருட்டோடு எழுந்து அதிகாலையில். அப்போ நாம் அதிகாலையில் தான் நாம் யாரை தேட முடியும்? சரி, முதல் கேள்வினா யாரை தேட வேண்டும்? யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது கேள்வினா எப்போது தேட வேண்டும்? அதிகாலையில் தேடணும். அடுத்தது மொத்தம் 6 கேள்வி சொல்லியிருந்தாலும் 2 கேள்விக்கு பதில் வந்துச்சு. கர்த்தரை தேட வேண்டும், அதிகாலையிலே தேட வேண்டும். 3வது கேள்வி எப்படி தேட வேண்டும்? அந்த மேடம் அந்த சிஸ்டர் 2க்கு சொன்னாங்க, 3வது முடிக்கிறாங்க. ஓ சரி, பார்ப்போம். கேள்விக்கு பதில் என்னென்னு வந்துடும் பார்ப்போம். எப்படி தேட வேண்டும்? முதல்ல யாரை தேட வேண்டும்? கர்த்தரை. எப்போது தேட வேண்டும்? அதிகாலையிலே. இப்போ கேட்கப்பட்ட கேள்வி எப்படி தேட வேண்டும்? சரி, அதுக்கு பதில் நம்ம இதிலே பார்த்தலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. இப்படி உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம அப்பொழுது ஆமென். பாருங்க, எப்போ கண்டறிவீங்களா? முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் தேடினா கண்டறிவீங்க. யாரை தேட வேண்டும்? எப்போது தேட வேண்டும்? இப்போ 3வது கேள்வினாது எப்படி தேட வேண்டும்? கர்த்தரை தேடணும், அதிகாலையில் தேடணும், முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் தேடினா கண்டறியலாம். எத்தனாவது கேள்வி முடிச்சிட்டோம்? ஆனால் சொன்ன டைமில் இப்போ 20 நிமிஷம் கூட ஆகலை, ஒன்றும் இருக்குது டைம். இப்போ 4வது கேள்விக்கு போவோம். 4வது கேள்வி என்னென்னா, உங்களுக்கு எங்கே தேட வேண்டும்? இது கொஞ்சம் யாராவது கொடுக்கலாம். எங்கே தேட வேண்டும்? யாரை தேட வேண்டும்? கர்த்தரை. எப்போது தேட வேண்டும்? அதிகாலையிலே. முழு ஹிருதயத்தோடும் முழு வளர்ச்சியோடும் முழு பலத்தோடும் முழுவதுமாக நம்பி அவரை தேட வேண்டும். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு எங்கே தேட வேண்டும் சொல்லலாம். ஆளுக்கு ஒரு குழு சொல்லலாம். எங்கே தேட வேண்டும்? சரி, வசனத்தை நம்ம பார்த்துடலாமே. ஏசாயா 34:16 எடுங்க. ஏசாயா 34:16.